எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஹல்க் ஹோகன் இறந்து போயிட்டார். இந்த செய்தியை கேட்டோன்னு என்னால் நம்பவே முடியலை. ஆனால் உண்மை தான், ஹல்க் ஹோகன் இறந்து போயிட்டார். 18s 19s காலத்தில் அந்த ஹல்க் ஹோகனை தெரியாதவங்களே கிடையாது. ஒரு மூமெண்ட் மவுண்டன் அப்படின்னு ஒன்று உண்டு. அது பேர் வந்து ரஷ்யன் மவுண்ட்மெண்ட். அதில் 4 பெரிய தலைகள் இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இவங்க இருந்தாங்கன்னு. அப்படி ரஸ்லிங்கில் இந்த மவுண்டனை கம்பேர் பண்ணும்போது இப்போ டபிள்யூடபிள்யூவில் எவ்வளவோ பெரிய லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் இருக்கலாம், எவ்வளவோ பெரிய லெஜண்ட்ஸ் இருக்கலாம். அதில் நம்ம பின்னோக்கி பார்த்தோன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி ஜான்சினாக்கு பின்னாடி ராக், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், அதுக்கு பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அண்டர்டேக்கர், அதுக்கும் பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஹல்க் ஹோகன். ஹல்க் ஹோகனுக்கு பின்னாடி தான் சாண்டோஸ் அமெண்டோ அவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த WWF காலத்தில் ஒரு ரெஸ்லருக்கு பல கோடி கணக்கில் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுத்து ரெஸ்லிங் பண்ண வச்சாங்க அப்படின்னா நம்ம ஹல்க் ஹோகன் தான். முதல்ல பார்த்திங்கன்னா அதிகமான சம்பளத்தை வாங்கின ஒரு ரெஸ்லர்னால் அது ஹல்க் ஹோகன் தான். ஸோ அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹல்க் ஹோகன் ரொம்பவே பிஸியான ஆள். ஹல்க் ஹோகன் ஆக்சுவலி அவரோட பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது, நான் ஹல்க் மாதிரி சண்டை போடுவேன், அதனால தான் ஹல்க் ஹோகன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாராம். அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பையும் பயங்கரமாக ஏற்றி வச்சுருப்பார். இவர் ஒரு தாத்தா தான். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை பார்த்துருப்போம். இந்த வருஷம் கூட WWEக்கு வந்தார். ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணி இவரை வெறுத்து ஒதுக்குனாங்க. அப்படிப்பட்டவர் இப்போ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை, இறந்து போயிட்டார். ஸோ அதாவது இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தனியார் தொடர்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்காரு. திடீர்னு ஹல்க் ஹோகனுடைய பேச்சு இல்லை. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுடுச்சு. ஹார்ட் அட்டாக் யாருக்கு எந்த நேரம் வரும்னு சொல்ல முடியாது. ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஏற்பட்டுருக்குது, வீட்டில் இருக்கவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஹல்க் ஹோகன் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எவனும் வேண்டாம், காசு தான் வேணும்னு சொல்லிட்டு காசை மட்டும் வச்சுக்கிட்டு சொந்தத்தில் விரட்டி விட்டார். கடைசியில் அந்த காசு அவரை காப்பாற்றலை. இப்போது ஹல்க் ஹோகன் இறந்து போயிட்டார். ஹல்க் ஹோகன் பேரில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. அதுதான் பியர் ஃபேக்ட்ரி. ஹல்க் ஹோகன் பார்த்திங்கன்னா ஒரு சாராய கடை ஓனர். அதாவது நம்ம இறக்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாராய கடை முதலாளி அப்படிங்கிறது. இன்னொன்று அவருக்கு பின்னாடி அவர் பண்ண சாதனைகள். கண்டிப்பாக ஹல்க் ஹோகனை நான் இந்த மாதிரி, எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாராயங்க காய்ச்சறவங்களை கண்டாலே பிடிக்காது. அதனால தான் அந்த பேரை நான் சொல்கிறேன். நம்ம பண்ணுற புண்ணியம் தான் நமக்கு பின்னாடி இருக்கும். ஹல்க் ஹோகன் பண்ண ஒரு எப்படி சொல்ல மெயினான WWE ஷோலேயே பார்த்திங்கன்னா இந்த சாராயத்தை குடிங்க, நல்லா தெம்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ஊக்குவிக்கப்படுத்துவர் தான் ஹல்க் ஹோகன். அதனால தான் WWE எப்போ வந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பூ பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஹல்க் ஹோகன் பார்த்திங்கன்னா இப்போ இறந்து போயிட்டார். என்ன தான் அவர் ரியல் லைஃப்பில் நல்லவராக இருக்கட்டும், கருப்பின மக்களை பார்த்து நீங்கள்லாம் நோயாளிங்க, உங்களை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, இந்த அமெரிக்கா விட்டே போங்க, கருப்பு அப்படிங்கிறது நோய் அப்படிங்கிற மாதிரி கருப்பின மக்களை திட்டி பேசியிருந்தாலும் ரஸ்லிங் அப்படிங்கிற ஜானரியில் ரஸ்லிங்கை பெருசாக மெம்மனப்படுத்தின ஒருத்தர் அப்படின்னா ஹல்க் ஹோகன் தான். மற்றபடி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு ஹல்க் ஹோகனை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கருப்பின மக்களை நீங்கள்லாம் ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி வெதுக்குனதாக இருக்கட்டும், சரக்க ப்ரொமோஷன் பண்ணதுக்காக அப்படி பண்ணது விஷயங்களாக இருக்கட்டும், செக்ஷுவல் விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் அசிங்கப்பட்டவர் தான் ஹல்க் ஹோகன். இப்போ அவருடைய 71வது வயதில் பார்த்திங்கன்னா அவருடைய மதுவே அவருடைய இதயத்தில் கொழுப்பு கட்டியை உண்டாக்கி இப்போ அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ சரி, ஹல்க் ஹோகனுடைய ஆயுசு முடிஞ்சிடுச்சு. 90ல் நீங்கள் சண்டை போடும்போது ஹல்க் ஹோகன் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றின அவர் சண்டை போட்ட ஒரு நல்ல ஜானரியை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹல்க் ஹோகனுடைய பழைய மேட்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான்